ஆசீர்வாதத்தின் விதைகள் மார்ச் 23, 2026. எனக்கன்பானவர்களே, நாம் ஒரு அற்புதமான தேவனை சேவிக்கின்றோம். அவர் உங்களுக்காக நன்மையான, சிறந்த, மேன்மையான ஒன்றை ஆயத்தம் செய்திருக்கிறார். நிச்சயமாக அது உங்கள் திட்டங்களை விட பெரியது, உங்கள் கனவுகளை விட பெரியது, உங்கள் எதிர்பார்ப்புகளை விட பெரியதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைகளால் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். தீர்க்கவே முடியாது என்று தோன்றும் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வை தேடிக் கொண்டிருக்கலாம். உங்களை அச்சுறுத்துகிற எதிரிகளின் வார்த்தைகளால் சோர்ந்து போயிருக்கலாம். இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவரும். சங்கீதம் 46:1. வேதத்தில் பார்த்தோமானால், தாவீது ராஜா பல எதிரிகளையும் ஆபத்துக்களையும் சந்திக்க நேரிட்ட போதும் அவர் பாதுகாக்கப்பட்டார், அனைத்தையும் வெற்றி கொண்டார். இது அவருடைய சொந்த பலத்தாலோ அல்லது அவரை சுற்றி இருந்த பராக்கிரமசாலிகளாலோ அல்ல, மாறாக அவர் தேவனை தன் அடைக்கலமாக நம்பியிருந்ததால்தான். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. யோசுவாவிற்கும் அவருடைய மனுஷர்களுக்கும் யோர்தான் நதி ஒரு தடையாக நின்று அவர்கள் முன்னேறிச் செல்வதை தடுத்தது. ஆனாலும் யோசுவா அந்த சூழ்நிலையை வென்று முன்னேறிச் செல்ல முடிந்தது. காரணம், அவர் தனது சொந்த ஞானத்தையோ திறமையையோ அல்லது பலத்தையோ நம்பவில்லை, மாறாக அவர் தேவனை தன் அடைக்கலமாக நம்பினார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆம், நமது வாழ்க்கையில் எதிர்பாராத இன்னல்கள், திருப்பங்கள், கவலைகள் மற்றும் பயங்கள் வரலாம். ஆனால் இவற்றின் மத்தியிலும் நீங்கள் தேவனை உங்கள் அடைக்கலமாக வைத்திருக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவையான அமைதி, மகிழ்ச்சி மற்றும் தீர்வுகளை எப்போதும் தேவன் உங்களுக்கு தருவார். எனக்கன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் பயங்கள் சமாதானமாக மாறும், உங்கள் கேள்விகள் பதில்களாக மாறும், உங்கள் பிரச்சனைகள் தீர்வாக மாறும், உங்கள் விடாப்படியான போராட்டங்கள் வெற்றியாக மாறும். ஆமென். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, ஆபத்து காலங்களில் எங்கள் அடைக்கலமாகவும் பலனாகவும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் இதயங்களை உம்முடைய சமாதானத்தினாலும் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய மகிழ்ச்சியினாலும் நிரப்போம். ஆண்டவரே, நாங்கள் அனுபவித்த கண்ணீர் மற்றும் வேதனையின் நாட்களுக்கு பதிலாக இனி வரும் ஒவ்வொரு சவால்களிலும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும். சமாதானம், சந்தோஷம் நிறைந்த நாட்களை பார்க்க கிருபை செய்யும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.